வணக்கம். இந்த வீடியோவில் என்ஹான்ஸ்டு ஆப்ஜெக்ட் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதாவது ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கீ இருக்கும், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஒரு கீ அதுக்கு ஒரு வேல்யூ. ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட். இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறதோ ஹேண்டில் பண்ணுறது இது எல்லாத்தையும் ஈஸியாகிற மாதிரி ஒரு 4 ப்ராப்பர்ட்டி ஜாவாஸ்கிரிப்ட் A6 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் என்ஹான்ஸ்டு ஆப்ஜெக்ட் லிட்ரல்ஸ்குள்ளே வரும். அதை ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணால் பிரிண்ட் ஆகும். இந்த வேல்யூ டைரெக்டாக உள்ளே போகிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணுறேன். லெட் பிளேஸ் ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் லெட் டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 25. இப்போ என்னன்னா, டைரெக்டாக இந்த இடத்துல வேல்யூ போடுறதுக்கு பதிலாக அந்த வேரியபிள் நேமை நான் போடுறேன் இந்த இடத்துல. அதே மாதிரி இங்கே வேல்யூ போடுறதுக்கு பதிலாக அந்த வேரியபிள் நேமை போடுறேன். ஸோ இது வந்து கீ, இது வேரியபிள் நேம், இந்த வேரியபிள் நேம் இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் ஆகிடும். அதே மாதிரி இது கீ, இது வந்து வேரியபிள் நேம், இந்த வேரியபிளோட வேல்யூ இங்கே வந்துடும். இப்போ இதை நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கு அதே அவுட்புட் தான் வரும். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி நேம். அதாவது நம்மளுடைய கீ வந்து அந்த வேரியபிள் நேமுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, அதாவது எனக்கு வந்து இந்த வேல்யூவை நான் ஆப்ஜெக்ட்குள்ளே போட போகிறேன், அந்த வேல்யூவோட கீ வந்து இந்த வேரியபிள் நேம் தான் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஸ்பெசிஃபிக்காக கீ நேம் போட தேவையில்லை, இதை ரிமூவ் பண்ணிடலாம். பை டிஃபால்ட்டாக ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணிக்கணும்னா, நம்ம எதுவுமே போடலைனாலே கீ நேம் வந்து பிளேஸு, வேல்யூ வந்து ஏஏ, அதே மாதிரி கீ நேம் வந்து டெம்பரேச்சர், வேல்யூ வந்து 25 அப்படின்னு எடுத்துக்கும். இதுக்கு பேர் தான் ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி நேம். டைரெக்டாக நம்ம வந்து வேரியபிள் நேம் போட்டாலே அந்த வேரியபிளோட நேமே கீயே எடுத்துக்கும். அவுட்புட் வந்துருச்சா, அதே வேல்யூ தான். இது ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி நேம். அடுத்தது செகண்ட் ஃபீச்சர், ஷார்ட் ஹேண்ட் ஃபங்க்ஷன் நேம் ஆர் மெத்தட் நேம். நம்ம வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டில் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண முடியும். ஜாவாஸ்கிரிப்ட் A6க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும்னா அந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஒரு கீவேர்டு வேணும். ஆனால் இனிமேல் அந்த கீவேர்டு தேவையில்லை. இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ அந்த ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டு தேவையில்லை, இதுக்கு பேர் ஷார்ட் ஹேண்ட் ஃபங்க்ஷன் நேம். அடுத்தது கம்ப்யூட்டர் ப்ராப்பர்ட்டி நேம். ஸோ இன்னொரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல நம்ம வேரியபிள் போட்டோம், அதுக்கு பதிலாக எனக்கு வந்து இந்த வேல்யூ எப்படி வேணால் இருந்துட்டு போகுது, இந்த கீயோடைய நேம் வந்து டைனமிக்காக மாறும். அது ஒரு வேரியபிள்லேருந்து எடுத்துக்கணுன்னா நம்மளால் எடுத்துக்க முடியும். லெட் இந்த ப்ராப்பர்ட்டி நேமை ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி அந்த வேரியபிள் நேம் இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டா கோடில் ரன் டைமில் இந்த வேரியபிள் நேம் வந்து என்ன வேல்யூவாக மாறுதோ அந்த வேல்யூ வந்து கீ நேமாக வந்து இந்த இடத்துல செட் ஆகிடும். இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள், பிளேஸ் ஏன்னு வருதா. இந்த இடத்துல நான் பிளேஸ்க்கு பதிலாக
லொக்கேஷன் மாற்றுறேன். லொக்கேஷன் ஏஏன்னு வருது பார்த்தீங்களா. ஸோ கம்ப்யூட்டர் ப்ராப்பர்ட்டி நேம், அதாவது ப்ராப்பர்ட்டி நேமில் வேரியபிளாவோ இல்லை ஒரு எக்ஸ்பிரஷனாவோ நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதுதான் தேர்ட் ஃபீச்சர். அடுத்தது சூப்பர் கீவேர்டு. இது வந்து கொஞ்சம் இன்ஹெரிட்டன்ஸ் ரிலேட்டடாக வரும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதில் வந்து greet சைல்டுன்னு ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அதுலேயும் பேரண்ட் ஆப்ஜெக்டில் இருக்கிற அதே நேமில் ஃபங்க்ஷன் மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். கன்சோல் லாக் ஆஃப் ஹாய் ஃப்ரெண்ட் சைல்டுன்னு போட்டோம். இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் ஆக்சுவலாக எப்படி பண்ணணும்னா, ஜாவாஸ்கிரிப்டில் இந்த பேரண்ட் கிளாஸில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டியும் சைல்டு கிளாஸ்க்கு வரணும் அப்படிங்கிறது தான் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ அதுக்கு ஒரு லைன் இருக்குது, ஆப்ஜெக்ட் டாட் செட் ப்ரோட்டோடைப். ஸோ ப்ரோட்டோடைப்னா என்ன, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ப்ரோட்டோடைப் என்னன்னா இந்த ஆப்ஜெக்ட்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி, பேரண்ட் ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி சைல்டுக்கு வந்துடும். செட் ப்ரோட்டோடைப் ஆஃப் எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டியை காப்பி பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வரும், சைல்டு ப்ராப்பர்ட்டி. எந்த ஆப்ஜெக்ட்லேருந்து ப்ராப்பர்ட்டியை காப்பி பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து செகண்டாக வரும், அது பேரண்ட். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பேரண்ட் ஆப்ஜெக்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சைல்டு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சைல்டு ஆப்ஜெக்டை கால் பண்ணுறேன், சைல்டு ஆப்ஜெக்டில் இருக்க greet-ஐ கால் பண்ணுறேன். ஸோ ஹாய் ஃப்ரம் சைல்டுன்னு வந்துருச்சு. இன்னும் நம்ம அந்த ஃபீச்சருக்குள்ளேயே வரல. இந்த ஃபீச்சர் பேர் சூப்பர் கீவேர்டு. இந்த சூப்பர் கீவேர்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, பேரண்ட் ஆப்ஜெக்டோடைய ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம், சூப்பர் டாட் greet ஆஃப் அப்படின்னு கால் பண்ணிட்டேன்னா இது என்ன பண்ணுன்னா, இந்த சைல்டு ஆப்ஜெக்ட்டுக்கு ப்ரோட்டோடைப் இருக்கான்னு பார்க்கும், அதாவது பேரண்ட்டில் ஆப்ஜெக்ட் இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சுன்னா அந்த பேரண்ட் ஆப்ஜெக்டில் இருக்கிற greetன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்க்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை கால் பண்ணும். ஸோ இதை ரன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த சூப்பர் டாட் greet எக்ஸிக்யூட் ஆகும்போது பேரண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு போய் இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணி முடிச்சுட்டு, அதாவது ஹலோ ஃப்ரம் பேரண்ட் பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாய் ஃப்ரம் சைல்டுன்னு வரும். ஸோ இதுதான் அவுட். ஹலோ ஃப்ரம் பேரண்ட் ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் ஹாய் ஃப்ரம் சைல்டு செகண்ட் வரும். ஸோ இதுதான் வந்து சூப்பர் கீவேர்டு ஆப்ஜெக்டில். ஸோ இந்த 4 ப்ராப்பர்ட்டி தான் என்ஹான்ஸ் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேஷனையும் ஆப்ஜெக்ட் ஹேண்ட்லிங்கையும் நமக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ES6ல் ஈஸியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் தான் என்ஹான்ஸ்டு ஆப்ஜெக்ட் லிட்டரல்ஸ். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அஸ்.